இங்க மீனாவோட அம்மாவும் சீதாவும் அண்ணாமலையை பாக்குறதுக்காக வீட்டுக்கு பழத்தெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. மீனாவோட அம்மா வீட்டுக்குள்ள வரத பார்த்த விஜயா, இந்த பூக்கார குடும்பம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க, இந்த குடும்பத்தை ஒரேடியா ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சா தேவையில்லாம உறவு கொண்டாடிட்டு வராங்களே அப்படின்னு பயங்கர கடுப்புல மீனாவோட அம்மாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க விஜயா. மீனாவோட அம்மா உள்ள வரத பார்த்த அண்ணாமலை, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. உடனே மீனாவோட அம்மா அழுதுகிட்டே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணா, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு மீனா காரணமாயிட்டா. இனி மீனா உங்களை மீறி எந்த தப்புமே செய்ய மாட்டா. அவளுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு உங்களையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி கையில இருந்த பழத்தை அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க. உடனே விஜயா பயங்கர கோவமா, உங்க பொண்ணு மீனாவால உயிருக்கு போராடி கடவுள் புண்ணியத்தால உயிர் தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. நீங்க மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போச்சா? உங்க பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஏதோ இவர் சொன்னதுனாலதான் உங்க பொண்ணை வீட்டுக்குள்ள விட்டுருக்கோம் அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலை, முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசாத விஜயா, எடுத்தெறிஞ்சு பேசாத, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சம்மந்தி அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜயா, தராதரமே இல்லாத குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு சம்மந்தி உங்க சம்மந்தின்னு சொல்லுங்க, எனக்கு இப்படிப்பட்ட சம்மந்தியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க சீதா மீனா கிட்ட போய் அழுதுகிட்டே, நான் பண்ண தப்பால குடும்பத்துல நீ கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கக்கா, பேசாம இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லிருட்டா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மட்டும் இந்த உண்மையை நீ சொன்னா நம்ம குடும்பத்தையே ரொம்ப அசிங்கமா பேசி வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிடாத சீதா, அதான் மாமாவை பாத்துட்டீங்கல்ல, 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனாவும் சீதாவும் பேசிட்டு இருந்தத ரோஹிணி கேட்டுட்டு போய் இந்த விஷயம் எல்லாத்தையுமே விஜயா கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. உடனே விஜயா ஹாலுக்கு பயங்கர கோவமா வந்துட்டு, ஏய் சீதா இங்க வா, ரவி ஸ்ருதியோட கல்யாணத்துக்கு நீ தான் உதவி செஞ்சியாமே, நீ கல்யாணத்தை நடத்தி வைக்க உங்க அக்கா சாட்சி கையெழுத்து போட குடும்பமே இப்படி எங்க குடும்பத்துக்கு எதிரால செயல்பட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு மறுபடியும் எங்க முகத்துல முழிக்க உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையா? இந்த கேடு கெட்ட குடும்பத்துல பொண்ணெடுக்கும் போதே நான் சொன்னேன் இது சரிப்பட்டு வராதுன்னு. கேட்டார் அந்த மனுஷன். இந்த மீனாவும் சீதாவும் சேர்ந்து நம்ம குடும்பத்துக்கே கேவலத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இவ்வளத்தையும் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி உன் குடும்பத்துல உள்ளவங்க நடிக்கிறாங்க பாரு, அதை பார்த்தாதான் கோவமா வருது. மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே மீனா, அவங்க எதுக்கு வெளியில போகணும்? அவங்க என் குடும்பத்துல உள்ளவங்க, என்ன பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த வீட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன பார்க்க ஏன் என் அம்மாவும் தங்கச்சியும் வரக்கூடாது? அவங்களுக்கு வெளியில போக சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹிணி, என்ன மீனா பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் உங்க தங்கச்சியும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். நீங்களும் உங்க தங்கச்சி சீதாவும் சேர்ந்து தானே ரவியோட கல்யாணத்தையும் நடத்தி வச்சிருக்கீங்க. நீங்க பண்ண காரியத்தாலதான் மாமா இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏதோ உயிர் பிழைச்சு வந்திருக்காரு. உண்மை தெரிஞ்சதுனாலதான் அத்தை இப்படி பேசிட்டு இருக்காங்க. உங்களை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள விட்டதே பெருசு. இனியாவது ஆன்டி சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோங்க மீனா அப்படின்னு ஒரு பக்கம் ரோஹிணி பயங்கரமா மீனாவை திட்டுறாங்க. ரோஹிணி சொன்னதை கேட்டு பயங்கர கடுப்பான மீனா, போது ரோஹிணி நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் ஏதாவது தப்பா பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டுரும். அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்கறதே தப்பு. அதை வச்சு பிரச்சனை பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அதான் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டேன். அப்புறம் ஏன் திரும்பி திரும்பி அந்த பிரச்சனையை கிளறி விட்டு பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா வராங்க, அன்னைக்கும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இப்படி அவங்களை அசிங்கப்படுத்துறீங்களே. ஏன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அப்படி என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது? ஏதோ ஒரு விஷயத்த பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி அதை அத்தை கிட்ட போய் சொல்லி எங்க அம்மா மனசை கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்களே, என்ன ஜென்மம் நீங்க? உங்களுக்கு தான் அம்மா இல்லையே, அம்மாவோட பாசம் எப்படி புரியும்? இப்படி வீட்டுக்கு வந்தவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க ரோஹிணி, தயவு செஞ்சு இனி என்னோட பேச்சுக்கே வராதிங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க மீனா. பாத்தீங்களா ஆன்டி, நான் உண்மையை தான் கண்டுபிடிச்சேன், அதுக்கு இந்த மீனா எவ்வளவு கோவப்பட்டு எப்படி என்ன திட்டிட்டு போறாங்கன்னு அப்படின்னு ரோஹிணி விஜயாவை ஏத்தி விடுறாங்க. விஜயா, அட அவ கிடக்கறா விடுமா, அந்த முத்துவே இவளை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறா, இவ தான் இப்படி குதிச்சுட்டு போறா. அந்த மீனா பேசினதை பத்தி எல்லாம் எதுவும் நீ யோசிச்சுட்டு இருக்காத, நீ பார்லருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, தேவையில்லாத பிரச்சனை செய்யாத விஜயா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்தவ, எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போகணும், உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அண்ணாமலை.